சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குது, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு என்ன பெரிய பெரிய டயலாக்ஸ், ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்றதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாம அப்ப நீங்க அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு, பிரசாந்த்க்கு, பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குது, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா?
இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்புகள் நன்றி. ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள். இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமன் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறது தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ், ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா. மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ, கண்டிப்பாக
இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது இட்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேராக இருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேயா? ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன். சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும்
கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ண சிவா, இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.